சம போட்டு என்னது போட்டாச்சா? ஓகேவா? ஏது ரெடியூஸ் பண்ணிட்டு ஹோல் சர்க்கிள் இருக்கீங்க. நார்த்து வெஸ்ட் தானே? 40 டிகிரி 15 மினிட்ஸ். ஃபோர்த் குவாட்ரண்ட் 360 மைனஸ் போடு. 360லேருந்து -40 டிகிரி 15 மினிட்ஸ் மைனஸ் பண்ணால் ஆன்சர். அவ்வளோ கரெக்டாக தான் போகுது. நார்த் ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படியே தான் வரும். நார்த் ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படியே தான் வரும். 20 டிகிரி 45 மினிட்ஸ் தான் வரும். அப்படியே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். நீ எது நம்ம அப்படி இல்லைப்பா, நார்த் வெஸ்ட்டுப்பா. இது நார்த் ஈஸ்ட். இங்க பாரு. என்னம்மா? இல்ல 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 இல்ல. இது வந்து நம்மளுக்கு டைரக்ஷன் மட்டும். இது வந்து இதுதானே ஹோல்சேல் ரெடியூஸ். ரைட் தான் நான் சொன்னது. இது வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் அப்படியே தான் வரும். இது ரைட்டு தான், கரெக்டாக தான் கொடுக்குறேன். இதுவும் கரெக்டாக தான் கொடுக்குறேன். இது வந்து நம்ம ஹோல்சேல் ரெடியூஸ் பீரிங். இது வந்து 4 பீரிங் பேக் பீரிங்ல 4 பீரிங் பேக் பீரிங்ல தான் மாத்தணும்னு சொன்னேன். பாரு, 4 பீரிங் பேக் பீரிங்ல தான் ரெடியூஸ் பீரிங் தான். டைரக்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும், அப்படியே வரும். இது ஆங்கிள் சேமா வரும். இது மட்டும் டைரக்ஷன் மட்டும் மாறும். எதுல? 4 பீரிங் பேக் பீரிங்ல. ஆனா இதுல வந்து மாறும். ரெடியூஸ் பீரிங் ஹோல்சேல் பீரிங் மாறும். இதுல மட்டும் தான் நம்மளுக்கு அப்படி கன்ஃபியூஷன் ஆகாது. அதுக்கு இதுக்கும் லோக்கல் அட்ராக்ஷன் பாதாச்சு. நேற்று கிளாஸ் பார்த்தியா நீ? சரி, பாத்து. ஓகே, அடுத்து வந்து நம்ம லோக்கல் அட்ராக்ஷனோட பார்த்துட்டு ஃபோர் பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ். கண்டிப்பா சர்வே கன்ஃபார்ம் இல்லைன்னு சொன்னாங்களா? சர்வே இருக்கா? டிப்ளமோ முடிது எழுத முடியும், இல்ல சர்வே முடிது எழுத அப்படியா? வேகன்சி எடுத்துக்கலாம். சர்வே சிலபஸ் வந்து ஐடிஐ கூட எழுத முடியாது. அப்படியா? ஸ்டேடியம் நம்ம எழுதி அந்த கட்டத்துல இதனால வந்து நான் சேர்ந்தாங்க. ஓ அப்படி. எடுத்துக்கலாம், சர்வே எடுத்துக்கலாம். அப்படியா? ஜேடிஓ கிடைக்கலாம், சர்வே எடுத்துக்கலாம். அப்படியா? அப்படி எடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்களா? சரி சரி சரி, பார்க்கலாம் அப்ளை பண்ணும்போது. ஓகே, அடுத்து வந்து ஹகோனிக் லைன்னா என்ன? ஐசோகுலிக் லைன்னா என்ன? லோக்கல் அட்ரேஷன் முடிஞ்சு. லோக்கல் அட்ரேஷன் அக்யூர்னா நம்மளுக்கு 4 பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ் பேக் பீரிங் வந்து நாட் 180 டிகிரி இருக்கும். லோக்கல் அட்ரேஷன் நாட் அக்யூர்னா ரெண்டுமே ஈக்குவலா 180 டிகிரி வந்துச்சுன்னா அது வந்து லோக்கல் அட்ரேஷன் நாட் அக்யூர். ஓகேவா? அது வரையும் பார்த்துருப்போம். இப்போ ஐசோகோனிக் லைன்னா என்ன, அகோனிக் லைன்னா என்ன? இது கண்டிப்பா கேட்பாங்க, ஏஇ லெவலே கெடுக்கிறாங்க. அகோனிக் அல்லது ஐசோகோனிக் லைன். ஐசோகோனிக் ஐசோகோனிக் லைன் ஐசோகோனிக் லைன்னா என்ன தெரியுமா அஜித்? ஐசோகோனிக் லைன்னா டீக்ளினேஷன் இருக்குதுல்ல, அது நம்மளுக்கு சேமா இருந்துச்சுன்னா அதுதான் நமக்கு ஐசோகோனிக் லைன். ஒரு லைன் டிரா வரைகிறோம், அது ஒரு பாயிண்ட்ல லைன்ல இருந்து வரையும் போது நம்மளுக்கு சேமா டீக்ளினேஷன் என்ன சொல்லியிருப்போம்?
நான் திருப்பி பாக்குறேன், நான் எதுவும் பார்க்கல. ட்ரூ பீரிங்கும் மேக்னெட்டிக் பீரிங்ல ஆங்கிள் பிட்வீன் தான் நம்ம என்ன சொல்றேன், டிக்ளினேஷன் சொல்லியிருப்போம். ஓகேவா? அது வந்து நம்ம ஐசோகோனிக் லைன்னா லைன்ல நம்மளுக்கு பாயிண்ட் சேமா இருந்துச்சுன்னா, ஒரு பாயிண்ட்ல சேம் டிக்ளினேஷன் இருந்துச்சா அது ஐசோகோனிக். அகோனிக் லைன்னா ஜீரோ டிக்ளினேஷன் அகோனிக் லைன். கண்டிப்பா கேட்பாங்க, நான் சொல்றேன். ஐசோகோனிக் லைன், ஐசோகோனிக் லைன் எழுதிக்கோ. a line drawn to through the point, என்னப்பா இது, through the point of same declination, இதுதான் முக்கியமான கீ பாயிண்ட். சேம் டிக்ளினேஷன். ஒரு லைன்ல ஒரு பாயிண்ட் கரெக்டா, ஒரு நம்ம லைன் இதுல இந்த லைன்ல கரெக்டா சேம் பாயிண்டா இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, ஐசோகோனிக் லைன். அது அகோனிக் லைன்னா ஜீரோ டிக்ளினேஷன் இருந்துச்சுன்னா அது ஐசோகோனிக். இது கண்டிப்பா கேட்பாங்க, இது அடிக்கடி கேட்கிறாங்க. அடுத்து வந்து அகோனிக் லைன். அகோனிக் லைன், அகோனிக் லைன்னா லைன் drawn to the through the point of zero declination. ஜீரோ டிக்ளினேஷன் இருந்துச்சுன்னா அது அகோனிக் லைன். சேம் டிக்ளினேஷன்னா ஐசோனா என்ன, சேம். அகோனிக் ஜீரோ அப்படின்னா வச்சுக்கோ. ஓகேவா? a line drawn to through the point of zero declination. இத கீ பாயிண்ட். இத ஜீரோ டிக்ளினேஷன்னா அகோனிக் அண்ட் சேம் டிக்ளினேஷன்னா ஐசோகோனிக். கண்டிப்பா இது கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஐசோகோனிக் இல்லைன்னா அகோனிக் இல்லைன்னா கண்டிப்பா இது கொஸ்டின், சர்வே கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. ஏ லெவலே கேட்கறாங்க. இது ஜேடி எல்லாம் கேட்க மாட்டாங்களா, கண்டிப்பா சர்வேல கேட்பாங்க. இது அகோனிக் அண்ட் ஐசோகோனிக். ஐசோனா சேம் அப்படின்னு ஞாபகம், சேம் டிக்ளினேஷன் ஐசோகோனிக். அகோனிக்னா ஜீரோ டிக்ளினேஷன். அதான் கீ பாயிண்ட். ஓகேவா? இது கண்டிப்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரூ பீரிங்கும் மேக்னெட்டிக் பீரிங் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு டிக்ளினேஷன். ஓகேவா? அந்த டிக்ளினேஷனால தான் நம்மளுக்கு லோக்கல் அட்ராக்ஷன் வரும். லோக்கல் அட்ராக்ஷன்னா நம்மளுக்கு கரண்ட் ஸ்டீல் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். இதுல மேக்னெட் நீடில் இல்ல, அப்படிங்கும்போது மூவ் ஆகும் மேக்னெட் நீடில். அதனால வரதுதான் லோக்கல் அட்ராக்ஷன். லோக்கல் அட்ராக்ஷனா ஃபோர் பீரிங் பேக் பீரிங் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டா 180 டிகிரி வரணும். அப்படி 180 டிகிரி வரலன்னா அந்த இடத்துல கண்டிப்பா லோக்கல் அட்ராக்ஷன் வரும். ஃபோர் பீரிங்னா முன்னாடி, பேக் பீரிங்னா பின்னாடி, பேக் சைடு அப்படி. ஓகேவா? இது நம்மளுக்கு காம்பஸ் சர்வே பண்ணும்போது. ஓகேவா? காம்பஸ் சர்வே வந்து ஆங்கிள் அர்ஜான் ஆங்கிள் மட்டும் மெஷர் பண்ண முடியும், வெர்டிகல் ஆங்கிள் மெஷர் பண்ண முடியும். டைரக்ஷன், அர்ஜான் ஆங்கிள், ரெஃபரன்ஸ் மெரிடியன் வச்சு தான் நம்மளுக்கு காம்பஸ் சர்வே பண்ண முடியும். அந்த கிளாஸ் பார் சூப்பரான கிளாஸ் பார், உனக்கே புரிஞ்சிடும். கன்டினியூ பண்ணியிருந்தாலும் தெரியும். சரி விடு, நீ பாத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். எதனால நம்மளுக்கு வேரியேஷன் ஆகுது மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்? வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வேரியேஷன் எதனால வருது நம்மளுக்கு? ட்ரூ நார்த் ஆல்வேஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், மேக்னெட் வந்து நார்த் வந்து கான்ஸ்டன்ட் இருக்காது. இதனால டைம் டு டைம் மாறலாம், பிளேஸ் டு பிளேஸ் மாறலாம், இல்ல நேச்சுரல் கண்டிஷனால மாறதுனால நம்ம மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் ஆகும். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்னா நம்மளுக்கு என்னது, வேரியேஷன் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்னா நம்மளுக்கு ஒரு பிளேஸ் டு பிளேஸ் மாறும்போது நமக்கு டிக்ளினேஷன் ஆகும். டிக்ளினேஷன் என்னது, ஒரு சம் ட்ரூ நார்த் டு மேக்னெட்டிக் நார்த்துடைய டிஃபரன்ஸ் ஆங்கிள் மாறும்போது அதான் டிக்ளினேஷன் சொல்றது. அப்படி வேரியேஷன் சொல்லும்போது டைம் டு மாறும்போது, இல்ல பிளேஸ் மாறும்போது, இல்ல டெம்பரேச்சர் விண்டர் சீசன் இல்ல சம்மர் சீசன் மாறும்போது மாறும். அதுல ட்ரூ நார்த் மட்டும் நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். இதுல மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்ல மேக்னெட்டிக் நார்த் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது, அதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? வேரியேஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்னா ட்ரூ நார்த், நான் ஷார்ட் எழுதுறேன், நீ எழுதிக்கோ. ட்ரூ நார்த், டிஎன்னா ட்ரூ நார்த். ட்ரூ நார்த் எப்பவுமே இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஆமா, மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் எப்பவுமே ட்ரூ நார்த் வந்து நார்த் சைடு வச்சு தான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுவோம், எல்லாம் ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம். ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். எப்பவுமே நம்மளுக்கு ட்ரூ நார்த் கான்ஸ்டன்ட். அது மேக்னெட்டிக் நார்த் வந்து நம்மளுக்கு இஸ் நாட் கான்ஸ்டன்ட்.
எது பொறுத்து? சம் டைம் பொறுத்து, டைம் இல்லைன்னா நம்மளுக்கு பிளேஸ் பொறுத்து, டைமு பிளேஸ் அண்ட் நேச்சுரல் கண்டிஷன் பொறுத்து மாறும். எது மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன், நேச்சுரல் கண்டிஷன். ஓகேவா? வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் எது பொறுத்து நம்மளுக்கு மாறும்? அது வந்து நம்மளுக்கு டைம் டு டைம், ஆமா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாறும்போது கம்ப்ளீட் டிக்ளேஷன் ஆகலாம். பிளேஸ் பொறுத்து, லொகேஷன் பொறுத்து, இல்லை நேச்சுரல் கண்டிஷன், டெம்பரேச்சர் கண்டிஷன், இல்லை விண்ட் சம்மர் கண்டிஷன் பொறுத்து கண்டிப்பா நம்மளுக்கு மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் வேரியேஷன் ஆகும். அது வந்து எப்பவுமே, ஆனா ட்ரூ நார்த் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கு, மாறாது. ஆனா மேக்னெட்டிக் நார்த் வந்து மாறும், எப்படிதான் மாறலாம். அதான் ஒரு கான்செப்ட். ஓகேவா? இது வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். அடுத்து வந்து டைரனல் வேரியேஷன், டெய்லி வேரியேஷன் சொல்லுவாங்க. டைரனல் வேரியேஷன் இன்னொரு பேர் வந்து டெய்லி வேரியேஷன். இதான் கேட்பாங்க, அதுதான் சொல்றேன். வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். அடுத்து வந்து இதுல வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து டைரனல் வேரியேஷன். டைரனல் வேரியேஷன் அல்லது டெய்லி வேரியேஷன் இன்னொரு பேர். டைரனல் வேரியேஷன் அல்லது டெய்லி வேரியேஷன் இன்னொரு பேரு. இதுக்கு அனதர் நேம் டெய்லி வேரியேஷன். டைரனல் வேரியேஷன் டெய்லி வேரியேஷன் ஒன்றும் இல்லை. இது வந்து ஒன்லி ஒன் டே மட்டும் மாறும், 24 hours மட்டும் தான் மாறும், அதுக்கு மேல மாறாது. எது? டைரனல் வேரியேஷன். கேட்பாங்க டெய்லி வேரியேஷன் அனதர் நேம் டைரனல் வேரியேஷன். ஓகேவா? இது ஒன்லி 24 hours மட்டும் தான் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் மாறும், அதுக்கு மேல மாறாது, ஒன் டே மட்டும் தான். ஓகேவா? ஓன் ஆக்சிஸ் ரொட்டேஷன் ஆஃப் ஃபார் ஒன்லி ஃபார் 24 hours. ஓகே, எது பொறுத்து நம்மளுக்கு? அந்த எர்த் கண்டிஷனுக்குல நம்ம எர்த் சர்ஃபேஸ் அது வச்சு மாறும். ஓகேவா? ஒன்லி 24 hours. இது வந்து வேரியேஷன் வந்து எவ்வளவு மினிட்ஸ் இருக்கும்? 3 to 12 minutes இல்ல 10 minutes, மினிமம் 10 minutes இல்ல 3 to 12 minutes மட்டும் தான் மாறும். எது? மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன். ஓகேவா? எழுதிக்கோ. தி ஓன் ஆக்சிஸ் rotate only 24 hours. 24 hours மட்டும் தான் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. இதுல ஓன் ஆக்சிஸ் rotate 24 hours due to rotation of earth on its own axis in 24 hours. Own axis in 24 hours. Only own axis to rotation எர்த் பொறுத்து only 24 hours மட்டும் தான் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. இதுல டெய்லி வேரியேஷன்ல. ஓகேவா? அது வேரியேஷன் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்கணும்? 3 to 12 minutes. எவ்வளவு வேரியேஷன் வந்து எவ்வளவு நேரத்துல இருக்கலாம்? வேரியேஷன் 3 to, இதுதான் முக்கியமானது, 3 to 12 minutes இருக்கலாம். 3 to 12 minutesல வேரியேஷன் ஆகும் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன்ல. மினிட்ஸ் அதோட வேரியேஷன் வந்து 3 to 12 minutes வேரியேஷன் ஆகும். இதுல நம்மளுக்கு டெய்லி வேரியேஷன் ஒண்ணு இல்ல. வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன்ல ஒரு 4 இருக்குது. டெய்லி வேரியேஷன், ஆனுவல் வேரியேஷன், செகுலர் வேரியேஷன், இரகுலர் வேரியேஷன், 4 இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பாக்குறோம்? டெய்லி வேரியேஷன் பாக்குறோம். டெய்லி வேரியேஷன் என்ன? நம்மளுக்கு ஓன் ஆக்ஸ் ரொட்டேட் பொறுத்து அந்த எர்த் பொறுத்து 24 hours மட்டும் தான் நம்மளுக்கு மாறும், அதுக்கு மேல மாறாது. எவ்வளவு வேரியேஷன் இருக்கும் நம்மளுக்கு? 3 to 12 minutes மட்டும் தான் இருக்கும். கேட்பாங்க வேரியேஷன் ஆஃப் 3 to 12 minutes என்ன மேக்னெட்டிக் வேரியேஷன்? டெய்லி வேரியேஷன். கேட்கறது கேட்கிறோம். ஓகே, அடுத்து வந்து ஆனுவல் வேரியேஷன். ரெண்டாவது மேக்னெட்டிக் வேரியேஷன்ல ரெண்டாவது வந்து ஆனுவல். ஆனுவல்ல அது தெரியும், இயர்லி. ஆனுவல் இயர்லி, அதுதான் கீ பாயிண்ட். அடுத்து வந்து ஆனுவல் வேரியேஷன். ஆனுவல் வேரியேஷன் இது வந்து நம்மளுக்கு டெய்லி இருக்காது, ஒன்லி இயர்லி முடிஞ்சிருக்கும். ஆனா வேரியேஷன் வந்து 1 to 2 minutes முடிச்சிடலாம். இது ரொட்டேஷன், எர்த் ரொட்டேஷன் பொறுத்து எவ்வளவு? 1 to 2 minutes. அது 3 to 12 minutes, 1 to 2 minutes. அது ஒன்லி 24 hours. இது வந்து இயர்லி பேஸ்டு வரும். ஓகே, due to the rotation அந்த ட்ரூ நார்த் டு மேக்னெட்டிக் நார்த்துக்கு தான் அது பொறுத்து இருக்கும். ரெஃபரன்ஸ் மெரிடியன் பொறுத்து இருக்கும். அந்த மெரிடியன் வந்து ட்ரூ நார்த். மெரிடியன் எப்பவுமே ட்ரூ நார்த் டு சவுத் போல் பொறுத்து இருக்கும். அந்த இன்க்ளினேஷன் ஆகனால நம்மளுக்கு சம் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் லோக்கல் அட்ராக்ஷனால நம்மளுக்கு வேரியேஷன் ஆகும். அதனால வரதான் நம்மளுக்கு இந்த மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்.
ஓகே சம் எதனால நம்மளுக்கு ஸ்டீல் அங்க நம்ம காம்பஸ் சர்வே பண்றோம், ஒரு ஏரியா மெஷர் பண்றேன், அங்க மெஷர் பண்ணும்போது சம் எதனால நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், எஃபெக்ட் ஆகும். எதனால எஃபெக்ட் ஆகும், பக்கத்துல இரும்பு இருந்தாலும் ஒரு கரண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு அது அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணும்போது அந்த மேக்னெட் வந்து மாறும், மூவ் ஆகும். அதனால வரதான் லோக்கல் அட்ராக்ஷன். அதான் மேக்னெட்டிக் லேஸ்னால வரது லோக்கல் அட்ராக்ஷன். எது பொறுத்து, ட்ரூ நார்த் டு ட்ரூ சவுத், அது எது பொறுத்து, போல் பொறுத்து இருக்கும். ஓகே, அது ரெஃபரன்ஸ் வந்து மெரிடியன் பொறுத்து இருக்கும். டியூ டு ரொட்டேஷன் ஆஃப், எல்லாமே பூமி பொறுத்து தான். எர்த் நம்ம கீழே தான் மெஷர் பண்றோம், எல்லாமே பூமி தான், எர்த் பொறுத்து தான். ஆஃப் எர்த், ரொட்டேஷன் ஆஃப் எர்த் with it is axis, it is axis inclined, earth with it is axis inclined in elliptical path, in an elliptical path around the sun during year, sun during a year. ஓகே, சன் டூரிங் இயர் எது பொறுத்து, நம்ம சூரியனுக்கு உதைக்கிற முறை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஆனுவல் வேரியேஷனால நம்மளுக்கு ஆகும். ஓகே, இது வந்து எங்க மாறும், நம்மளுக்கு பிளேஸ் டு பிளேஸ்னால வரும், பிளேஸ் டு பிளேஸ். அதோட வேரியேஷன் வந்து எவ்வளவு இருக்கணும், 1 to 2 minutes எழுதிக்க. அது வேரியேஷன் எவ்வளவு இருக்கும் இதுல, 1 to, அவருடைய வேரியேஷன் முக்கியம். அது வேரியேஷன் வந்து நம்மளுக்கு இதுல வேரியேஷன் வந்து 1 to 2 minutesக்குள்ள நம்மளுக்கு மேக்னெட்டிக் லேஸ் வரும், 2 minutes. ஓகேவா, இதுதான் கீ பாயிண்ட், முக்கியமானது. ஓகே, ஆனுவல் வேரியேஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான் மாறும். எது பொறுத்து, நம்ம ரொட்டேஷன் எர்த் பொறுத்து, அது வந்து எலிப்டிக்கல் பார்ட் பொறுத்து இருக்கலாம். அரௌண்ட் தி சன் டூரிங் தி இயர், அந்த சூரியனுக்கு நம்ம சூரியத்துக்கும் நம்ம எர்த்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு மாதிரி மாறும்ல, ரொட்டேஷன் ஆகும்ல, அது பொறுத்து இருக்கு. எவ்வளவு 1 to 2 minutesலயே மாறுமா ஆனுவல் வேரியேஷன். ஓகேவா, அதான் ஆனுவல் வேரியேஷன். அடுத்த தேர்ட் வந்து செகுலர் வேரியேஷன். அடுத்து செகுலர் வேரியேஷன். அடுத்த தேர்ட் வந்து நம்மளுக்கு செகுலர் வேரியேஷன். செகுலர் வேரியேஷன், செகுலர் வேரியேஷன், செகுலர் வேரியேஷன்னா ஒண்ணு இல்ல. செகுலர் வேரியேஷன்னா 250 வருஷம் ஒரு முறை, 250 years இல்ல 100 வருஷத்துக்கு அப்புறம் மாறும். ஓகேவா, செகுலர் வேரியேஷன்னா 250 years அல்லது ஆஃப்டர் 100 yearsக்குள்ள மாறும். 100 வருஷம் 250 வருஷம். ஓகேவா, இது எதனால, லைக் தி பெண்டுலம், எர்த்குவேக் வருதுல, அதனால வருது நம்மளுக்கு, பெண்டுலம்னால வருது. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் ரெகுலர் வேரியேஷன்னா டெய்லி 1 day இருக்கலாம், இல்ல 1 வருஷம் இருக்கலாம், இல்ல 250 வருஷம் இருக்கலாம், டோட்டலா எல்லாம் சேர்ந்து வரலாம். ஓகேவா, அதான் செகுலர் வேரியேஷன். செகுலர் வேரியேஷன்னா 250 years அல்லது ஆஃப்டர் 100 years, 100 yearsனால வருது. லைக் பெண்டுலம் பொறுத்து, லைக் பெண்டுலம், அதான் லைக் பெண்டுலம் தான் நம்மளுக்கு எது பொறுத்து செகுலர் வேரியேஷன். 250 வருஷம் இல்ல 100 வருஷம் அதுக்கு மேல வரும். ஓகேவா, ரெகுலர் வேரியேஷன் இது வந்து நம்மளுக்கு டெய்லி 1 day பொறுத்து இருக்கலாம், இல்லைன்னா ஆனுவல் ஒரு வருஷம் பொறுத்து இருக்கலாம், ஆனுவல் 1 year பொறுத்து இருக்கும், இல்ல நம்மளுக்கு செகுலர் 250 பொறுத்து 250 years பொறுத்து இருக்கும் செகுலர், இல்லைன்னா மூணுமே இருக்கும் 250 years. இது எல்லாமே நம்மளுக்கு ரெகுலர் வேரியேஷன். ஓகே, இது வந்து செகுலர் வேரியேஷன் சொல்லுவாங்க. அடுத்து இரகுலர் வேரியேஷன் ஃபோர்த். அடுத்து வந்து இரகுலர் வேரியேஷன். இரகுலர்னா நம்மளுக்கு எதனா வரும், நம்ம எர்த்குவேக் வருதுல, இரகுலர் வேரியேஷன்னா எர்த்குவேக்னால வருது. ஓகேவா, இல்ல வல்கரேஷன் எரப்ஷன், எல்லாம் எதனா இது எரிமலை வெடிக்குதுல, அதனால வர்றது இரகுலர் வேரியேஷன். ஃபோர்த் இரகுலர் வேரியேஷன், irregular variation, irregular variation. Irregular variation நம்மளுக்கு variation occurs suddenly to the natural causes. Natural causes earthquake, இல்ல volcanic eruption, இல்ல storm, இதெல்லாம் நம்ம சைக்ளோன் ஸ்டோம் எல்லாம் வருதுல, அதெல்லாம் வர்றது நம்மளுக்கு irregular variation. Variation
variation occurs suddenly due to natural causes, earthquake நிலநடுக்கம் வரனால, இல்ல volcanic eruptionனால, volcanic eruption அல்லது ஸ்டோம்னால, etc. ஸ்டோம் etc. ஓகேவா? Variation occurs suddenly due to natural causes, earthquake, volcanic eruption அல்ல ஸ்டோம். இதனால நேச்சுரல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எதனால நேச்சுரல் வருது? நிலநடுக்கம் வரலாம், இல்ல ஒரு எரிமலை வெடிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு புயலா வரலாம், ஓகேவா, வெள்ளம் வரலாம். அதனால வரது நம்மளுக்கு இரகுலர் வேரியேஷன். ஒரு 4 இதுக்கு சொன்னப்ப வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் வந்து 4 பொறுத்து. ஓகே, ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ நார்த் டு டூ மெரிடியன் டு மேக்னெட்டிக் மெரிடியன். அதுதான் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். எது பொறுத்து? ஹரிசாண்டல் ஆங்கிள் பொறுத்து தான் இருக்கும். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் எது பொறுத்து இருக்கும்? ஒன்லி ஹரிசாண்டல் ஆங்கிள். ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹரிசாண்டல் ஆங்கிள் ட்ரூ மேக்னெட்டிக் மெரிடியன் டு ட்ரூ மெரிடியன். அந்த டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்றோம்? மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். அது கேட்பாங்க. ஓகே, இந்த மேக்னெட்டிக் வேரியேஷன் வந்து 4 டைப் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? எது பொறுத்து இருக்கும்? ட்ரூ நார்த் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் நம்மளுக்கு. மேக்னெட்டிக் நார்த் வந்து நம்மளுக்கு வேரியேஷன் ஆகலாம், கான்ஸ்டன்ட் பொறுத்து வேரியேஷன் ஆகலாம். எது பொறுத்து? டைம் டு டைம், பிளேஸ் டு பிளேஸ், எல்லாம் நேச்சுரல் கண்டிஷன் பொறுத்து மாறலாம். எது? மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஒரு 4 இருக்குது. டெய்லி வேரியேஷன்னா ஒன்லி 24 ஹவர்ஸ் மட்டும் தான் மாறும், ரொட்டேஷன் ஆகும் எர்த்ல. ஓகே, அது வேரியேஷன் வந்து 3 to 12 மினிட்ஸ். அடுத்து ஆனுவல் வேரியேஷன்னா வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான் மாறும். அது வேரியேஷன் வந்து 1 to 2 மினிட்ஸ். அடுத்து செகுலர் வேரியேஷன்னா 2 இயர்ஸ், இல்ல 100 வருஷத்துக்கு அப்புறம் மாறலாம். டெய்லி மாறலாம், இல்ல 24 ஹவர்ஸ்ல, சாரி, டெய்லி இல்ல ஆனுவல் 1 இயருக்கு மாறலாம், 100 வருஷத்துக்கு மாறலாம். அடுத்து வந்து இரெகுலர் வேரியேஷன்னா நேச்சுரல் காசஸ்னால வருது. இதனால நம்ம ஸ்டோம் எர்த்குவேக்னால வருது இரெகுலர் வேரியேஷன். இது 4ல கண்டிப்பா ஒண்ணு கேட்கலாம், அதுதான் கேட்கறேன். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம பாக்குறது சம். பார்த்தேன்னா ஃபார்முலா என்ன ஃபார்முலா பார்த்தேன்? ட்ரூ பீரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். நேற்று கிளாஸ் போன தம்பில இன்னைக்கு பார்த்தா தெரியும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் பார்க்க போறேன். ஓகேவா? ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்பான். இதுல ட்ரூ பீரிங் மேக்னெட்டிக் பீரிங் கண்டிப்பா சம் கேட்பான். அதுதான் ப்ராப்ளம். எழுதியா ஃபர்ஸ்ட் காம்பஸ் சர்வு தான் பேசிக். நேற்று ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் போயிடுச்சு, முடிய போகுது. இப்போ காம்பஸ் சர்வு 1/2 அன் ஹவர். என்ன போகுது இது அப்படியே நீக்கு. என்னமா அது போயினே இருக்குது பாரு, முடிக்க சொல்றாங்க, போயினே இருக்குது. நான் என்ன பண்றது? இத முடிக்க முடியாது, அவ்வளவு இருக்குது. அது உனக்கே தெரியும். பாக்கலாம், நான் 2 கிளாஸ் முடிச்சு பாக்குறேன். சரி, அப்ப நான் ஒரு பக்கம் எழுதுனா அது எழுதவே முடியுது. மேக்னெட்டிக் பீரிங் வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துறான்? மேக்னெட்டிக் பீரிங் ஆஃப் ஏபி, மேக்னெட்டிக் பீரிங் ஆஃப் ஏபி 1 magnetic bearing of AB 135 degree 30 minutes கொடுத்துறாங்க. அடுத்து வந்து டிக்ளினேஷன் வந்து நம்மளுக்கு வந்து 5 degree 15 minutes வெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. கேக்குறது ஃபைண்ட் தி ட்ரூ பீரிங் கேக்குறான். நம்மளுக்கு ட்ரூ பீரிங் கேக்குறான். இப்ப என்ன கண்டிஷன்? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா? ட்ரூ பீரிங் ஃபார்முலா நேற்று சொன்னல பாரு. சொல்யூஷன் ட்ரூ பீரிங் ஃபார்முலா எழுதிக்க. ட்ரூ பீரிங் ஈக்குவல் டு நம்ம நான் ஒண்ணு எழுதுனா அது ஒரு பக்கம் எழுதுறான். நேற்று சூப்பரா போயிடுச்சு அந்த நேற்று வெளியே, அது நல்லா இருக்குது. இங்க நல்லா இல்ல. ட்ரூ பீரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ஃபார்முலா அதுதான். இதுதான் ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுவோம். ட்ரூ பீரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இப்போ நம்ம ட்ரூ பீரிங் கேட்கறான். ஓகேவா? இப்போ ட்ரூ பீரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பீரிங் கொடுத்துறான்னா எவ்வளவு கொடுத்துறான்? 135 degree 30 minutes.
இங்க வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துறான் டிக்ளினேஷன் 5 டிகிரி 15 மினிட்ஸ் வெஸ்ட் கொடுத்துறான். ஈஸ்ட்னா பிளஸ், வெஸ்ட்னா மைனஸ் எடுக்கணும். புரியுதா? நான் இப்போ நேற்று பார்த்தேன் தம்பி வரல, அதுக்காக. இங்க நார்த்து, இங்க சவுத்து, இங்க ஈஸ்ட், இது வெஸ்ட். தெரியும் 4 கோஆர்டினேட் இருக்கும். ஓகேவா? இப்போ ஈஸ்ட் கொடுக்கும்போது நம்மள என்ன எடுக்கணும், கன்வர்ஷன் பிளஸ் எடுத்துக்கணும். வெஸ்ட் கொடுத்தா நம்மள மைனஸ் எடுத்துக்கணும். இங்க போடு என்ன கொடுத்துறோம் நம்மளுக்கு 5 டிக்ளினேஷன் 5 டிகிரி 15 மினிட்ஸ் வெஸ்ட் கொடுத்துறான். அப்படின்னா பிளஸ் வருமா மைனஸ் எடுத்துக்கணுமா? மைனஸ் எடுத்து மைனஸ் எவ்வளவு கொடுத்துறான் 5 டிகிரி 15 மினிட்ஸ் பண்ண எவ்வளவு இருக்கு? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுதான் கொடுப்பான். இதுல வந்து வெஸ்ட் ஈஸ்ட் தான் கொடுப்பான் இந்த டிக்ளினேஷன்ல. வந்தா நான் சொல்றேன் அடுத்து. ஓகேவா? போடு எவ்வளவு இருக்கு பாரு. மைனஸ் பண்ணு. நேத்தே நான் சொன்னேன் இதுலதான் தப்பு பண்ணுவீங்க. மல்டி ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 டிகிரி 15 மினிட்ஸ் போடு எவ்வளவு இருக்கு மைனஸ் பண்ணு. 5 2 minutes 0 3 1. okay 1 degree equal to 60 minutes. 60 minutes 1 degree equal to 60 minutes. okay போடு எவ்வளவு வருது நம்மளுக்கு ஆன்சர் 130 டிகிரி 25 மினிட்ஸா எவ்வளவு வருது கரெக்டாப்பா? 15 மினிட்ஸா? எவ்வளவு வருது நம்மளுக்கு 15 மினிட்ஸ். 130 டிகிரி 15 மினிட்ஸ். ஓகே அடுத்த சம் நீ போட போற, நான் சொல்ல போறேன், நீ போடுற. அடுத்த செகண்ட் சம். அடுத்த செகண்ட் ட்ரூ பீரிங் ஆஃப் சிடி ஈக்குவல் டயராம் போட்டு போடலாம், வேணாம் டயராம் போட்டு கன்ஃபியூஷன் ஆயிருவேன். நீ ஃபார்முலாவே நான் வச்சுக்கலாம் சொல்ற மாதிரி. சிடி 210 டிகிரி அங்க வந்து நம்ம டயராம் போட்டு இந்த 5 மார்க் கொடுக்க போறோம் நம்மளுக்கு. என்ன செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறோம், நம்மளுக்கு கான்செப்ட் புரிஞ்சு டக்குன்னு போட போறோம், அவ்வளவுதான். 21045 minutes. ஓகே டிக்ளினேஷன் வந்து நம்மளுக்கு 8 டிகிரி 15 மினிட்ஸ் ஈஸ்ட் கொடுத்துட்டான். இப்போ நம்மள என்ன கேட்கறான், மேக்னெட்டிக் பீரிங் கேட்கறான். எப்படி போடுவ சொல்லு, சொல்லுப்பா. மேக்னெட்டிக் பீரிங் கேட்கறான், போட்டு சொல்லுப்பாங்களா? சொல்யூஷன் ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் நம்மளுக்கு. என்ன ஃபார்முலா? ட்ரூ பீரிங் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இப்போ என்ன கொடுத்துறான் நமக்கு? ட்ரூ பீரிங் எவ்வளவு கொடுத்துறான்? ட்ரூ பீரிங் 210 டிகிரி 210 45 மினிட்ஸ் கொடுக்குறான். அடுத்து மேக்னெட்டிக் பீரிங் தான் நம்மளுக்கு கேட்கறான். ஓகேவா? அடுத்து டிக்ளினேஷன் எவ்வளவு ஈஸ்ட் கொடுத்துறான். அப்படின்னா பிளஸ்ஸா 8 டிகிரி 15 மினிட்ஸ். புரியுதா நான் சொல்ற போறது? இப்போ நம்ம மேக்னெட்டிக் பீரிங்னா மைனஸ் இந்த பக்கம் வந்துருமா? மேக்னெட்டிக் பீரிங் ஈக்குவல் டு 210 டிகிரி 45 மினிட்ஸ் மைனஸ் 8 டிகிரி 15 மினிட்ஸ். போட எவ்வளவு வருது? புரியுதா அது நான் போட்டது? புரியுதாடா நான் போட்டது? போட்டு சொல்லு எவ்வளவு வருது? 30 மினிட்ஸா? 202 டிகிரி 30 மினிட்ஸ். அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். 1.5 மார்க் கண்டிப்பா இது மாதிரி வந்துச்சுன்னா. ஓகே ஹோம்ஒர்க் கொடுத்தா போட்டுருவேன். ஒரு சம் இந்த சம் டிஃப்ரெண்ட் ஆகுது, நான் போடுறேன் இது. அடுத்த சம் கெடுக்கிறாங்க, ஏயிலே கெடுக்கிறான். அடுத்து தேர்ட் சம் சொல்றேன் பாரு. மேக்னெட்டிக் பீரிங் ஆஃப் CD equal to south 30 டிகிரி 50 மினிட்ஸ் வெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது டிக்ளினேஷன் மேக்னெட்டிக் பீரிங் ஆஃப் CD equal to south 30 டிகிரி 50 மினிட்ஸ் வெஸ்ட். டிக்ளினேஷன் equal to 10 டிகிரி 50 மினிட்ஸ் வெஸ்ட். இப்ப கேட்கறது ட்ரூ பீரிங் கேட்கறான். ட்ரூ பீரிங் ஆஃப் CD கேட்கறான். இது எப்படி போடுவீங்க? போன முறை எதுவுமே கொடுக்கல, டைரக்ஷன் கொடுக்கல, இது டைரக்ஷன் கொடுத்துக்கிறான் நம்மளுக்கு. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்தது நம்மளுக்கு ரெடியூஸ் பீரிங், அது ஹோல் சர்க்கிள் பீரிங்கா மாத்தணும். ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன்ல, இப்போ ஹோல் சர்க்கிள் மாத்தணும்.
அப்படின்னா நம்மளுக்கு என்னது என்னமா கொடுத்து ரெடியூஸ் பீரிங் அதான் ஹோல் சீரிங் பீரிங்கா மாத்தணும். ஹோல் சீரிங் மாத்தினா தான் நம்மளுக்கு ட்ரூ பீரிங் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சொல்யூஷன் சொல்யூஷன் ஈக்குவல் டு ஹோல் சீரிங் இப்ப கொடுத்து ரெடியூஸ் பீரிங் மேல. ஆமா சவுத் நார்த் சவுத் வெஸ்ட் என்னது டைரக்ஷன் வந்து ரெடியூஸ் பீரிங். இப்ப நம்ம ஹோல் சீரிங் பீரிங் மாத்தணும். ஹோல் சீரிங் மாத்தினா நம்ம ட்ரூ பீரிங் கண்டுபிடிக்க முடியும். அதனால ஹோல் சீரிங் பீரிங் ஹோல் சர்க்கிள் பீரிங் கன்வெர்ட் பண்ணோம். ஓகேவா? கன்வெர்ட் பண்ணு. நம்மளுக்கு மேக்னெட்டிக் பீரிங் ஆஃப் சிடி எவ்வளவு கொடுத்துறான்? 30 டிகிரி 15 மினிட்ஸ். ஓகேவா? அதனால இது வந்து நம்மளுக்கு என்னது 30 180 கம்மியா இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அப்படிதானப்பா ரெடியூஸ் பீரிங் ஓல்ட் அதானப்பா கண்டிஷன். எனக்கு என்னது 4 பீரிங் சாரி இரு என்ன கண்டிஷன் நம்மளுக்கு கொடுத்துறேன் போன இதுக்கு நம்ம ரெடியூஸ் பேக் பீரிங் ஈக்குவல் டு 4 பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ் 180 இதே கண்டிஷன் கொடுத்துறேன். அதனால பேக் பீரிங் ஹோல் சர்க்கிள் பீரிங் மாற்றும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க 180 டிகிரி பிளஸ் 30 டிகிரி 15 மினிட்ஸ். இங்க ரெடியூஸ் பீரிங் கொடுத்துருவாங்க ஹோல் சர்க்கிள் பீரிங். அதே உங்க வந்து அதிகமா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். 180 டிகிரி அதிகமா இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். 180 டிகிரி கம்மி இருந்துச்சுன்னா பிளஸ் பண்ணிக்கணும். போர்டு எவ்வளவு வருது நம்மளுக்கு 210 டிகிரி 50 மினிட்ஸ். இதுதான் மேக்னெட்டிக் பீரிங். இப்ப நம்ம என்ன கேட்கறான் சம்முல ட்ரூ பீரிங் கேட்கறான். ட்ரூ பீரிங் என்ன ஃபார்முலா? மேக்னெட்டிக் பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். போட இப்போ நம்மளுக்கு மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா 21 டிகிரி 15 மினிட்ஸ் மைனஸ் டிக்ளினேஷன் எவ்வளவு கொடுத்துறான் நம்மளுக்கு வெஸ்ட் கொடுத்துறான். வெஸ்ட் கொடுத்தா மைனஸ் 10 டிகிரி 15 மினிட்ஸ். போட்டு சொல்லு எவ்வளவு வருது? போட்டா எவ்வளவு வருது ட்ரூ பீரிங்? என்னமா 200 மினிட்ஸ். இது ட்ரூ பீரிங். இப்ப நம்மளுக்கு என்னது இது வந்து ரெடியூஸ் பீரிங் நம்ம சொல்லணும். ஹோல் சர்க்கிள் பீரிங் நம்ம போட்டோம். ஓகே ரெடியூஸ் பீரிங் மாத்தினா லாஸ்ட்ல கேக்குறது ஆமா ரெடியூஸ் பீரிங் மாத்தணும். டைரக்ஷன் மாறும்ல. ரெடியூஸ் பீரிங் ஈக்குவல் டு ட்ரூ பீரிங் எவ்வளவு நம்ம ட்ரூ பீரிங் எவ்வளவு கொடுத்துறாங்க மைனஸ் பண்ண எவ்வளவு 200 கொடுத்துருவாங்க. அப்படின்னு அதிகமா இருக்குதுல்ல 180 விட எவ்வளவு வரும் அப்படின்னா 180 200ல 180 போச்சுன்னா 20 அவ்வளவுதான் ஆன்சர். 20 டிகிரி 0 மினிட்ஸ். டைரக்ஷன் மாறும்ல. மாறுமா மாறாது? மாறாது. அப்படிதான் சவுத் வெஸ்ட். அவ்வளவுதான்ப்பா. இது இருக்குதுல்ல 200 மைனஸ் 180 திருப்போம். ஓகேவா? மாத்திரம் நம்மளுக்கு எல்லாம் வரும் 20 டிகிரி வரும். இந்த 20 டிகிரி வந்து நம்மளுக்கு அதே டைரக்ஷன் வந்து அதே டைரக்ஷன் தான். மேல எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் அதே தான் வருங்க. ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பீரிங் ஹோல் சர்க்கிள் பீரிங் மாத்திரம். அந்த ஹோல் சர்க்கிள் வந்து நம்ம ட்ரூ பீரிங் மாத்திரம். ட்ரூ பீரிங் திருப்போம் ரெடியூஸ் பீரிங் மாத்தணும். இது ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். இங்க பாரு நான் ஷார்ட்கட் உனக்கு இது புரியலனா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாரு. இது பாரு சவுத் வெஸ்ட் கொடுத்துறான். இங்க வெஸ்ட் கொடுத்துறாங்கல்ல. இங்க பாரு நான் சொல்றேன் உனக்கு. நான் எனக்கு புரியுற மாதிரி நான் ஞாபகம் வச்சு இப்படிதான் வச்சுக்கிட்டேன். இங்க வெஸ்ட் கொடுத்துக்கிறானா வெஸ்ட்னா நம்மளுக்கு எப்பவுமே இல்ல ஈஸ்ட்னாவே ஒரே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிடு. வெஸ்ட் ஈஸ்ட் இருந்துன்னா பிளஸ் பண்ணிடு. இங்க பாரு இங்க வெஸ்ட் கொடுத்துறானா மேக்னெட்டிக் பீரிங் வெஸ்டும் டிக்ளினேஷனும் வெஸ்ட் கொடுத்துறான். ரெண்டுமே ஒரே ஈக்குவலா கொடுத்தனா இங்க மைனஸ் பண்ணிடணும். 30 டிகிரில 10 டிகிரி போச்சுன்னா எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு 20 டிகிரி வரும். அதான் ஆனா டைரக்ஷன் ஒரே மாதிரி போட்டுக்கணுங்க. 20 டிகிரி போட்டு லாஸ்ட்ல சவுத் வெஸ்ட். நீ ஆன்சரே போடுத்தல. இது மாதிரி சர்க்கிட்ட பண்ணி போயிடலாம். நான் சொல்ற புரியுதா? அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இப்ப இங்கதான் பார்க்கணும். நீ இது மட்டும் தான் பார்க்கணும். இது மாறினா மாற்றம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்த்து கூட்டும் எதோ கொடுக்கட்டும். ஒரு சமயம் இங்க வெஸ்ட் கொடுத்துட்டு இங்க ஈஸ்ட் கொடுக்குறான். என்ன பண்ணுவேன் பிளஸ் பண்ணிடணும். வெவ்வேறு டைரக்ஷன் இருக்குதுல்ல பிளஸ் பண்ணிடணும். அதுதான் சொல்றேன். இல்லை இப்படிதான் நீ போடணும். பிளஸ் தான் போடணும். ஒரே டைரக்ஷன் கொடுத்தா மைனஸ். ஈஸ்ட் கொடுத்தா கூட மைனஸ். ஈஸ்ட் வெஸ்ட் கொடுத்தா பிளஸ் பண்ணிக்கும். அதான் ஷார்ட்கட். நீ இவ்வளவு போட்டு போனா டைம் ஆயிராங்க. அதுதான் இப்ப சொல்றேன் நான் உனக்கு.
இங்கே சொல்லிடுறேன். இதுல ஒரு ஸ்டெப் போடுவேன் எங்க பெரிய டைம் பத்தும் நம்மளுக்கு இப்படி போடுறதுக்கு அங்க பத்தாது. அதனால இங்கேயே நான் உனக்கு ஐடியா சொல்லிடுறேன் ஷார்ட்கட்டா. இங்க வெஸ்ட்னா நம்மளுக்கு மைனஸ், ஈஸ்ட்னா மைனஸ், ஈஸ்ட் வெஸ்ட்னா பிளஸ், வெஸ்ட் ஈஸ்ட்னாலும் வெவ்வேறு டைரக்ஷன் இருந்துச்சுன்னா பிளஸ், ஒரே டைரக்ஷன்னா பிளஸ், இந்த ஒரே டைரக்ஷனா மைனஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. ஆனா உனக்கு தெரியும்னா இப்படிதான் போட்டு ஆகணும். ஷார்ட்கட்னா அப்படிதான் நான் சொல்றது. டக்குன்னு போட்டு வந்துடலாம். டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும்ல அதுக்காக. ஓகேவா? ஒரு சம குழுல நீ போடுற நீ தி மேண்டிக் பீரிங் ஆஃப் இப்படிதான் கேட்பான். தி மேண்டிக் பீரிங் ஆஃப் தி சன் எழுதியா ஆஃப் தி சன் at noon is 175 degree 30 minutes from a station. Find magnetic declination at the station. இந்த ஹோம்ஒர்க்கா போடுங்க வீட்டுல. இது ஹோம்ஒர்க்டா வீட்டுல போடுங்க. சரி ஓகே. அடுத்து வந்து நம்ம லோக்கல் அட்ராக்ஷன் பார்க்க போறோம். அடுத்து சம் லோக்கல் அட்ராக்ஷன். அடுத்து வந்து லோக்கல் அட்ராக்ஷன் எழுதிக்கோ. லோக்கல் அட்ராக்ஷன் அக்யூர் நான் சொன்ன 2 கண்டிஷன் கொடுத்தேன்ல. லோக்கல் இஃப் தம்பி உள்ள அதான் எழுதி போறேன். லோக்கல் அட்ராக்ஷன் அக்யூர் என்ன எழுதுனா எழுதவே மாட்டேங்குது. அக்யூர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 4 பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ் பேக் பீரிங் நாட் 180 டிகிரி. நம்மளுக்கு 4 பீரிங்கும் பேக் பீரிங் ஆட் பண்ணும்போது 180 டிகிரி வராது. அப்படின்னா லோக்கல் அட்ராக்ஷன் கண்டிப்பா இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இஃப் என்னப்பா நான் எழுதுனா ஒரு மாதிரியா போகுது. இப்ப இஃப் லோக்கல் அட்ராக்ஷன் நாட் அக்கர் இருந்துச்சுன்னா 4 பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ் பேக் பீரிங் ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்மளுக்கு எரர் வரலன்னா கரெக்டா 180 டிகிரி இருக்கும். அந்த இடத்துல லோக்கல் அட்ராக்ஷன் வராது. எரர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க லோக்கல் அட்ராக்ஷன் வந்து அக்யூர் ஆகும்னு அர்த்தம். புரியுது இது? இந்த கண்டிஷன் வச்சு ஒரு சம்மு சும்மா கொடுப்பான் பாரு. இப்படி கொடுப்பான். லைன் கொடுத்துட்டான். லைன் கொடுத்துருவான். இங்க 4 பீரிங், இங்க பேக் பீரிங் கொடுத்துட்டான். ஒரு டயக்ராம் மாதிரி போட்டுக்கோ, ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோ. இப்போ ஏபி நம்மளுக்கு ஏபி வந்து ஒரு 45 டிகிரி 44 பீரிங் 45 மினிட்ஸ் கொடுத்துறான். பேக் பீரிங் 226 டிகிரி 10 மினிட்ஸ் கொடுத்துறான். அதே பிசி வந்து 96 டிகிரி 55 மினிட்ஸ் 277 டிகிரி 05 மினிட்ஸ் கொடுத்துறான். அடுத்து வந்து சிடி 29 டிகிரி 45 மினிட்ஸ் 209 டிகிரி 10 மினிட்ஸ். அடுத்து டிஇ 324 டிகிரி 48 மினிட்ஸ் 144 டிகிரி 48 மினிட்ஸ்.
இப்போ நம்ம கொடுத்துக்கிறோம் சம்மு. இப்போ கொடுத்துட்டு லாஸ்ட்ல என்ன கேட்கறான் நம்மளுக்கு? ஸ்டேஷன் சம்மு. ஸ்டேஷன் டி அண்ட் இ சாரி, இதுல லோக்கல் அட்ரஸ் எது இல்லைன்னு கேட்கறான். கண்டுபிடி. கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்கறான்? இதுல வந்து லோக்கல் அட்ரஸ் எதுல இல்ல? கண்டுபிடி பார்க்கலாம். எந்த ஸ்டேஷன் இல்ல? இப்போ நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? ஃபோர் பீரிங் பேக் பீரிங் டிஃபரன்ஸ் பண்ணா 180 டிகிரி வரணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த இடத்துல லோக்கல் அட்ரஸ் இல்லாதுன்னு அர்த்தம். அப்படி என்ன சொல்லிக்கிறேன்? இதானப்பா, நான் லோக்கல் அட்ரஸ் இல்லாதன்னா 180 டிகிரி வரணும். இங்க ஃபோர் பீரிங் பேக் பீரிங் டிஃபரன்ஸ் பண்ணி பாரு எவ்வளவு வருது இதுல. ஃபர்ஸ்ட் இதுல வரீங்க. இந்த கட்டத்துல ஃபோர் பீரிங் பிளஸ் ஆர் மைனஸ் பேக் பீரிங் டிஃபரன்ஸ் பண்ண எவ்வளவு வருது பாரு. மைனஸ் பண்ண 226 10 minutes 45 minutes ஃபைன் எவ்வளவு வருது? மைனஸ் பண்ண அதான் மைனஸ் டி தான் கரெக்டா வரும். சொல்லு இது எவ்வளவு வருது? இது வந்து 180 டிகிரி 35 minutes வரும். இது எவ்வளவு வருது? 180 டிகிரி 10 minutes வரும். செக் பண்ணி பாரு, நான் போடுறேன், நீ செட் பண்ணிக்கோ. ஓகே, இந்த இது வந்து மைனஸ் பண்ணா 179 டிகிரி 25 minutes வரும். இதுதான் கரெக்டா வரும். 180 டிகிரி 0 minutes. அப்படின்னா இதுல மட்டும் நம்மளுக்கு லோக்கல் அட்ரஸ் வந்து நாட் அக்யூர் ஆகாது. ஓகேவா? இப்படிதான் கேட்பான். எந்த ஸ்டேஷன் நம்மளுக்கு லோக்கல் அட்ரஸ் நாட் அக்யூர்னு கேட்டா எந்த ஸ்டேஷன்? டி அண்ட் இ ஸ்டேஷன். இது கிடைக்கிறான் ஒன் டைம் ஏ எக்ஸாம்ல. எழுதிக்கோ. கேட்டா லாஸ்ட்ல ஸ்டேஷன் டி அண்ட் இ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன். புரியுதா? ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ரஸ்னா இது இல்லாம 180 கரெக்டா வருது. அதனால வந்து லோக்கல் அட்ரஸ் வராது இதுல எந்த ஸ்டேஷன் இல்ல. நம்ம என்னது லோக்கல் அட்ரஸ்னா ஃபோர் பீரிங்கும் பேக் பீரிங்கும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது கரெக்டா 180 டிகிரி வரும். 180 டிகிரி வந்தா நம்மளுக்கு லோக்கல் அட்ரஸ் வராது. ஒரு சமயம் லோக்கல் 180 டிகிரி விட இல்ல 180 அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா எரர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல லோக்கல் அட்ரஸ் வந்து அக்யூர் ஆகும். இது கேட்கற லோக்கல் அட்ரஸ் எந்த இடத்துல ஆகாதுன்னா டி ஸ்டேஷன் தான் நம்மளுக்கு ஃப்ரீ ஃப்ரம் லோக்கல் அட்ராக்ஷன். ஓகேவா? அடுத்தது டிப்னா என்ன கேட்பாங்க. டிக்ளினேஷன் பார்த்துட்டோம். அது டிப்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, டிப் ஆஃப் தி டிப் ஆஃப் தி மேக்னெட்டிக் நீடில். டிப் ஆஃப் தி மேக்னெட்டிக் நீடில். டிப் ஆஃப் தி மேக்னெட்டிக் உள்ள அது வந்து டிக்ளினேஷன் ஹரிசாண்டல் ஆங்கிள் நம்மளுக்கு 2 மெரிடியன் டு மேக்னெட்டிக் மெரிடியன் உள்ள டிஃபரன்ஸ் ஆங்கிள் தான் நம்மளுக்கு டிக்ளினேஷன் மேக்னெட்டிக் சொல்றோம். இங்க வந்து டிப்னா இன்க்ளினேஷன். இப்ப ஒரு 30 டிகிரி இருக்குது, அப்படியே ஹரிசாண்டலா வரும் நீடில் பொறுத்து. இன்க்ளினேஷன் டு ஹரிசாண்டல் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம சொல்றோம் டிப்னு சொல்றோம். ஓகேவா? நீடில் மேக்னெட்டிக் நீடில். ஓகேவா? எழுதியோ. and inclination of the needle with the horizontal is known as the dip of the magnetic needle. புரியுதா? இன்க்ளினேஷன்ல இருந்து நீடில் இன்க்ளினேஷனா இருக்கும்.
திருப்பம் என்ன வரும் அர்ஜென்ட்ல வருது ஓகேவா இப்படி இருக்குதுல்ல நீடில் வந்து இன்க்ளேஷனா இருக்குதா இன்க்ளேஷன் வந்துட்டு டைரக்டா அப்படியே ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கரெக்டா அர்ஜென்ட்ல வந்துடுது அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னது அது பேர் தான் டிப்புன்னு சொல்றாங்க இப்படி நம்மளுக்கு இப்படி இருக்குது இது பேர் தான் டிப்புன்னு சொல்றாங்க இப்போ நம்மளுக்கு இன்க்ளினேஷனா இருக்குது ஆங்கிள் அப்படியே அர்ஜென்டா கன்வெர்ட் ஆகுது அது பேர் தான் என்னது டிப் ஆஃப் தி மேக்னெட் ஓகேவா இப்போ நம்மளுக்கு காம்பஸ் இப்படி இருக்குதுல்ல நம்மளுக்கு காம்பஸ் வட்டமே வர மாட்டேங்குது இல்ல இதுதான் நம்மளுக்கு நார்த் போலு இது வந்து சவுத்து இது ஈஸ்ட் இது வெஸ்ட் இந்த நம்மளுக்கு அப்படி இப்படி இங்கிலாந்து ஆகுது ஓகேவா இந்த டூ நார்த் கண்டிஷன் மேக்னெட் இங்க தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு மேக்னெட்ல அப்படி நான் இங்கிலாந்து வந்து லாஸ்ட்ல என்ன வரும் அர்ஜென்ட்ல வரும் ஓகேவா போல் எழுந்து நார்த் வந்து இங்க போலார் ஆக்சிஸ் இது வந்து ஈக்குவட்டர் ஆக்சிஸ் இது பேரு நேற்று சொன்னேன் இது ஈக்குவட்டர் ஆக்சிஸ் இது வந்து போலார் ஆக்சிஸ் 90 டிகிரி எப்பவுமே போலார் வந்து எப்பவுமே 90 டிகிரி இருக்கும் ஈக்குவட்டர் எப்பவுமே 0 டிகிரி இருக்கும் இப்போ டிப் ஆஃப் தி மேக்னெட்லாம் இந்த நீடில் வந்து நம்மளுக்கு இன்க்ளைன்ல இருந்து டைரக்டா அர்ஜென்ட்ல மாறும் அது இப்படி தானே மேக்னெட் ஆஃப் நீடில் ஓகேவா எது பொறுத்து இருக்கு நம்மளுக்கு அதோடைய நார்த் ஹெமிஸ்பியர் பொறுத்து இருக்கும் ஓகேவா நார்த் ஹெமிஸ்பியர் இருக்கலாம் அது சவுத் கீழே பொறுத்து இருக்கலாம் ட்ரூ நார்த் டு ஆமா ட்ரூ நார்த் டு ட்ரூ சவுத் அது பொறுத்து இருக்கலாம் ஓகே அதை நம்மளுக்கு என்ன சொல்றேன் டிப் ஆஃப் தி மேக்னெட் ஓகேவா இது நம்மளுக்கு எப்பவுமே நம்மளுக்கு இதுக்கே டிப் ஆஃப் மேக்னெட் வந்து நம்மளுக்கு என்ன அந்த நீடில் வந்து பிராஸ் நீடில் யூஸ் பண்ணுவாங்க அந்த மெட்டீரியல் வந்து என்னது பிராஸ் ஓகே அது கூட கேட்கலாம் பிராஸ் இல்ல சில்வர் அது கூட கேட்கலாம் சொல்ல முடியாது நமக்கு எது தெரியலையோ அதான் கேட்பானே இதெல்லாம் தெரிஞ்சிருவோம் லாஸ்ட்ல வந்து அது தெரியாத விட்டுருவோம் நம்ம ஓகேவா அந்த பேலன்ஸ் டிப் ஆஃப் தி நீடில் பிராஸ் அல்லது சில்வர் எழுதிக்க அது மெட்டீரியல் என்னது சில்வர் அல்லது பிராஸ் மெட்டீரியல் இதுல நம்மளுக்கு வந்து ஈக்குவேட்டர்னா போல்னா தெரிஞ்சுக்கோ ஈக்குவேட்டர்னா போல்னா எப்படி தெரிஞ்சுக்கோ ஓகேவா நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு நார்த்து இது வந்து நார்த்து தெரியும் இது வந்து ஈஸ்ட் தெரியும் உனக்கு இது வந்து வெஸ்ட் தெரியும் இது வந்து சவுத் தெரியும் ஓகே இதுல நம்மளுக்கு வந்து போல் இதுதான் நம்மளுக்கு நார்த் சைடுனா போல் ஓகேவா போல் வந்து எப்பவுமே நம்மளுக்கு 90 இருக்கும் இது வந்து ஈஸ்ட் சைடுனா ஈக்குவேட்டர் அதானப்பா ஈக்குவேட்டர் ஈக்குவேட்டர் எப்பவுமே 0 டிகிரி இருக்கும் ஓகேவா எழுதிக்கோ இங்க therefore ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோ ஈக்குவேட்டர்னா நம்மளுக்கு கேட்பேன் இதுக்கு கேட்டுக்கிறாங்க ஈக்குவேட்டர்னா 0 டிகிரி போல்னா 90 டிகிரி அது ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் ஈக்குவேட்டர் இருக்கும் ரேஞ்ச் வந்து 0 டு 90 டிகிரி டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோ நம்ம தெரியறதுக்காக இது முக்கியமானது ஈக்குவேட்டர்னா 0 டிகிரி இருக்கு ஓகேவா அடுத்து போல்னா 90 டிகிரி ஈக்குவேட்டர்னா வெஸ்ட் டு ஈஸ்டுக்கு இருக்கும் போல்னா ட்ரூ நார்த் டு ட்ரூ சவுத் வரை இருக்கும் ஓகே அது ரேஞ்ச் வந்து 0 டு 90 டிகிரி ஓகேவா இது வந்து அது நம்ம ஐசோகோனிக் அண்ட் அகோனிக் லைன் பார்த்தோம்ல இதுல வந்து டிப்ல அக்லினிக் லைன்னா ஐசோகிளினிக்னா என்ன டிப்ல அதுல வந்து டிக்ளினேஷன்ல ஐசோகோனிக்னா என்ன அகோனிக்னா என்ன பார்த்தோம் இதுல வந்து டிப்ல அக்லிக் லைன்னா என்ன ஐசோகிளினிக்னா என்ன இதுலயும் அதே மாதிரி ரெண்டு வேர்டு இருக்குது எழுதிக்கோ ஐசோகிளினிக் ஐசோகிளினிக்ல டிப்ல வரும் ஐசோகிளினா ஐசோ சேமா இருக்கும் சேம் டிப்னா ஐசோகிளினிக் ஓகேவா அக்லினிக்னா 0 டிப் அதான் அதே சேம் எழுதிக்கோ a line drawn through all point on the earth surface
The earth surface having the same magnetic dip. Same magnetic inclination dip. Magnetic inclination dip. Okay, the key point. Same magnetic inclination dip தான் நம்ம என்ன சொல்றோம்? ஐசோக்ளினிக் dip சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி அக்ளினிக்னா செகண்ட் அக்ளினிக்னா ஜீரோ மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் டிப் வரும். ஓகேவா? a லைன் இது நீ ஷார்ட்கட் நான் ஷார்ட்டா எழுதிடுறேன். ஜீரோ மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் டிப். அந்த கீ பாயிண்ட் தான் முக்கியம். ஓகேவா? ஃபுல்லா டெஃபினேஷனா கொடுக்க மாட்டான். நம்மளுக்கு கொஸ்டின்ல அப்படி எடுக்க மாட்டாங்க. அந்த கீ பாயிண்ட் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஓகேவா? ஜீரோ மேக்னெட்டிக் டிஃபரன்ஸ்னா அக்ளினிக், சேம் மேக்னெட்டிக் டிஃபரன்ஸ்னா ஐசோக்ளினிக். அதே மாதிரி அங்க டிக்ளினேஷன்ல மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்ல சேம் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்ஸ்னா ஐசோகோனிக், ஜீரோ மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்ஸ்னா அகோனிக். அகோனிக்னா ஜீரோ, ஐசோனா சேம், டிக்ளினேஷன் அது டிக்ளினேஷன்ல. இங்க ஐசோக்ளினிக்ல டிப்ல வரும். ஐசோ சேம் மேக்னெட்டிக், அக்ளினிக் ஜீரோ மேக்னெட்டிக். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பா கேட்பாங்க. அது 4 ஒன்னான ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் எனக்கு கேட்கலாம். இதுல 4 ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்து காம்பஸ், டைப் ஆஃப் காம்பஸ் பார்க்க போறோம். சர்வே கம்பஸ் பார்க்க போறோம். சர்வே காம்பஸ் என்னன்னா மேக்னெட்டிக் காம்பஸ் என்ன பார்க்க போறோம். அடுத்து காம்பஸ், டைப் ஆஃப் காம்பஸ். பேஸ் சில்வர் இல்ல, பிராஸ்ல இருக்கும் அந்த மெட்டீரியல். பிராஸ். டைப்ஸ் ஆஃப் காம்பஸ். அடுத்து டைப் ஆஃப் காம்பஸ் வந்து நம்மளுக்கு 2 இருக்குது. என்னது? சர்வே காம்பஸ் அண்ட் பிரஸ்மெடிக் காம்பஸ். தெரியல? சர்வே காம்பஸ் அண்ட் பிரஸ்மெடிக் காம்பஸ். பிரஸ்மெடிக் காம்பஸ் நான் ஒண்ணு எழுதுனா அது ஒண்ணு எழுது. பிரஸ்மெடிக் காம்பஸ், பிரஸ்மெடிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ். சர்வே காம்பஸ் இது வந்து நம்ம பிரஸ்மெடிக் காம்பஸ் ரேஞ்ச் எவ்வளவு ஆங்கிள் இருக்கும்? 0 to 360 டிகிரி. தெரியல, நேத்து நடத்தினேன். பிரஸ்மெடிக் காம்பஸ் ரேஞ்ச் வந்து 0 to 360 டிகிரி இருக்கும். இது ரேஞ்ச் வந்து 0 to 90. ஓகேவா? அவர் டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துடலாமா? பிரஸ்மெடிக் காம்பஸ்க்கும் சர்வே காம்பஸ் டிஃபரன்ஸ் பார்த்துட்டு முடிச்சிடலாம். இது பார்த்து முடிச்சுட்டா நம்ம இந்த இது முடிஞ்சுச்சு காம்பஸ். ஒரு டேபிள் மாதிரி போட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்பர், இது பிரஸ்மெடிக் காம்பஸ். இது சர்வேயர் காம்பஸ்.
ஃபர்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட், பிரஸ்மனி காம்பஸ் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு, சர்வே காம்பஸ் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட், லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு சொல்லு, தெரிஞ்ச சொல்லு. எவ்வளவு இருக்கும் பிரஸ்மனி காம்பஸ் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு? 30 மினிட்ஸ். இது கேட்குறாங்க தெரியுங்களா? 30 மினிட்ஸ். இதுல எவ்வளவு? 50 மினிட்ஸ். சர்வே காம்பஸ் லீஸ்ட் கவுண்ட் 50 மினிட்ஸ். இது கண்டிப்பா கேட்பான்பா, அதான் டேபிள் போட்டு ஒரு 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? லீஸ்ட் கவுண்ட். செகண்ட், அப்படியே மேன் நீடில் எப்படி இருக்கும்? செகண்ட் மேன் நீடில், மேக்னெட்டிக் நீடில். இதுல பிரஸ்மனி காம்பஸ் மேன் வந்து என்ன டைப்? பிராட் நீடில் டைப். சர்வே காம்பஸ் வந்து எட்ஜ் பார் டைப். இது ஒரு கொஸ்டின். இது வந்து பிராட் நீடில், நீடில் டைப். இது வந்து எட்ஜ் பார் டைப், எட்ஜ் பார் டைப். அது பிராடு, இது எட்ஜ் பார். இது எட்ஜ் பார், இது பிராட் டைப், பிராட் நீடில் டைப். இது பிரஸ்மனி காம்பஸ். பிரஸ்மனி காம்பஸ் வந்து டிஸ்கவுண்ட் 30 மினிட்ஸ், சர்வே காம்பஸ் 15 மினிட்ஸ் டிஸ்கவுண்ட். அதே மாதிரி மேன் நீடில் வந்து பிராட் நீடில் டைப், இது எட்ஜ் பார் டைப். அடுத்து தேர்டு வந்து அவருடைய கிராஜுவேட் ரிங் எப்படி இருக்கும்? கிராஜுவேஷன் ரிங், கிராஜுவேஷன் ரிங் அது இருக்குல்ல நம்மளுக்கு. ரெண்டுமே கிராஜுவேஷன் ரிங் வந்து நம்மளுக்கு ரிங் அட்டாச் பண்ணியிருப்பாங்க நீடிலோட. எது சார்? பிரஸ்மனி காம்பஸ். அது வந்து அட்டாச் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? ரிங் அட்டாச்சு, ரிங் அட்டாச்சு வித் நீடில். ஓகேவா? ஆனா இது வந்து நம்மளுக்கு நாட் அட்டாச்சு வித் நீடில், நாட் அட்டாச்சு வித் நீடில். ஓகேவா? இது நீடிலோட அட்டாச் பண்ணிக்க மாட்டாங்க கிராஜுவேட் ரிங். இது வந்து நீடிலோட அட்டாச் பண்ணிருப்பாங்க கிராஜுவேட் ரிங். ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்து ஃபோர்த்து. அடுத்து ஃபோர்த்து வந்து நம்மளுக்கு என்னது? ரொட்டேஷன். பிரஸ்மனி காம்பஸ் ரொட்டேஷன் வந்து ரிங் கிராஜுவேட் ரிங் இதுல அது ரொட்டேட் ஆகாது. எதுல? பிரஸ்மனி காம்பஸ்ல. ஆனா அது ரொட்டேஷன் ஆகும். சர்வே காம்பஸ் ரிங் கனெக்ட் பண்ணினால இட் டஸ் நாட் ரொட்டேட். இது வந்து ரிங் ரொட்டேட் பண்ணால அலாங் வித் தி லைன் சைட். இது வந்து ரிங் ரொட்டேட் ஆகும் along with line of sight. ஓகேவா? எதனால இங்க ரொட்டேட் ஆகல? ரிங் கனெக்ட், கிராஜுவேட் ரிங்களோட ரிங் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, அதனால ரொட்டேட் ஆகாது. இது கிராஜுவேட் ரிங் ரொட்டேட் வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க நீடிலோட, அதனால ரொட்டேஷன் ஆகும். அடுத்து 5th பாயிண்ட் வந்து ஆப்ஜெக்ட் வேன். நம்ம பாக்குறோம்ல ஆப்ஜெக்ட், ஐ வேன் ஆப்ஜெக்ட் 2 இருக்குது. ஐ வேன் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறது, ஆப்ஜெக்ட்னா பின்னாடி பேக் சைடு இருக்குது. என்ன பொருள் பாக்குறோமோ அதை பாக்குறது ஆப்ஜெக்ட் வேன். ஆப்ஜெக்ட் வேன் வந்து மெட்டல் வேன் வித் வெர்டிகல் ஹேர். இது வந்து மெட்டல் வேனு வித் வெர்டிகல் ஹேரோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. வெர்டிகல் ஹேர். இதுவும் சேம். இது வந்து இல்ல அதே மெட்டல் வேன் வித் சேம். இதுவும் சேம் தான். மெட்டல் வேன் வித் வெர்டிகல் ஹேரோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க, வித் வெர்டிகல் ஹேரோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ரெண்டுமே சேம்.
அப்ஜெக்ட் வேன் வந்து மெட்டல் வேனோட வெர்டிகலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுவும் சர்வே காம்பஸ் பிரஸ்மும் சேமா தான் இருக்கும் ரெண்டுமே. ஐ வேன் அடுத்து வந்து நம்மளுக்கு ஹை வேன்னா நம்ம கண்ணுல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பாக்குறோம்ல, அது எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஹை வேன் சர்வே கேம்பஸ் வந்து பிரஸ் பண்ணி கேம்பஸ் இருக்குமா இருக்காதா? அந்த பிரசம் இருக்குமா இருக்காதா? பிரஸ் பண்ணி கேம்பஸ் மட்டும் தான் பிரிசம் இருக்கும். சர்வே கேம்பஸ்ல பிரிசம் இருக்காது. எப்படி ரீடிங் எடுப்ப? பிரஸ் பண்ணி கேம்பஸ்ல பிரிசம் வச்சு ரீடிங் எடுக்க முடியும். அது வந்து ஐ கிளாஸ் வச்சு கண்ணாடி வச்சு தான் எடுப்பாங்க. ஓகேவா? அது டிஃபரன்ஸ். ஐ வேன் வந்து சைட்டிங் ஸ்லேட் வித் பிரிசம் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல பிரஸ் பண்ணி கேம்பஸ்ல பிரிசம் மட்டும் இருக்கும். அதுல பிரிசம் இருக்காது. இந்த பிரசம் யூஸ் பண்ணி தான் ரீடிங் எடுக்க முடியும். எதுல? பிரஸ் பண்ணி கேம்பஸ்ல. இது ஒரு பாயிண்ட். ஆனா இதுல வந்து ஃபைன் ஸ்லிட் பண்ணிருப்பாங்க. மெட்டல் வேன் சைட்டிங் ஸ்லிட் SLIT ஸ்லிட் வித் மெட்டல் வேன் வித் ஃபைன் ஸ்லிட். ஃபைன் ஸ்லிட். அது லாஸ்ட் பாயிண்ட். அடுத்து ரீடிங் எடுக்கும்போது ரீடிங் வந்து ஹெல்ப் ஆஃப் பிரிசம் வச்சு ரீடிங் எடுக்க முடியும். இது ஓகேவா? எது வச்சு எடுக்க முடியும்? பிரிசம் கொடுத்துருப்பாங்க பிரஸ் பண்ணி கேம்பஸ்ல. இதுல வந்து டாப் ஆஃப் தி கிளாஸ் வச்சு தான் அந்த கிளாஸ் இருக்குல்ல மேல, சர்வே கிளாஸ் வச்சு தான் ரீடிங் எடுக்க முடியும். இதெல்லாம் சர்வே கேம்பஸ்ல. seeing through top of the glass. மேல கிளாஸ் அந்த ரீடிங் சர்வே கேம்பஸ்ல கிளாஸ் வச்சு தான் ரீடிங் முடியும். இது பிரிசம் வச்சு எடுக்கலாம் ரீடிங் டைரக்டா. டாப் ஆஃப் தி கிளாஸ். அடுத்து ட்ரைபாய்டு லாஸ்ட் பாயிண்ட். அடுத்து 8 பாயிண்ட் வந்து ட்ரைபாய்டு. ட்ரைபாய்டு வந்து இது வந்து ட்ரைபாய்டு யூஸ் பண்ணலாம், இல்ல ட்ரைபாய்டு இல்லாம இருக்கலாம். இதுல பிரஸ்மரி கம்பஸ்ல. ஆனா அது ட்ரைபாய்டு யூஸ் பண்ணி சர்வே வந்து ட்ரைபாய்டு வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், ரீடிங் எடுக்க முடியும். ஆனா சர்வே பிரஸ்மரிக்கு அப்படி இல்லை. ட்ரைபாய்டு இருக்கலாம், இல்ல கையில் வச்சு கூட நம்ம ரீடிங் எடுக்கலாம். அது ஒரு பாயிண்ட். வித் அல்லது வித்தவுட் ட்ரைபாய்டு ஹேண்ட். இது ஒன்லி வித் ட்ரைபாய்டு யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். வித் ட்ரைபாய்டு சர்வே கம்பஸ். ஓகே, இதுதான் முக்கியமானது. இது டேபிள் இருந்து ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த டேபிள் முக்கியம். இந்த டேபிள் இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கண்டிப்பா கேட்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான், காம்பஸ் சர்வே முடிஞ்சுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் லெவலிங் பார்க்க போறோம். அடுத்த டாபிக் வந்து லெவலிங். அடுத்த டாபிக் வந்து லெவலிங். அடுத்து லெவலிங் என்னப்பா? டிஃபரன்ஸ் எலிவேஷன்ல அவருடைய ஹைட் மெஷர் பண்றதுதான் லெவலிங். எலிவேஷனா இருக்கலாம், இல்ல டிப்ரெஷனா இருக்கலாம். அவருடைய வெர்டிகல் ஹைட் மெஷர் பண்றதுதான். எங்க ரோடு மெஷர் பண்ணுவோம்ல, ரோடு இடத்துல, கட்டிங் ஃபிலிங் இடத்துல யூஸ் பண்ணுவோம், பிரிட்ஜ் இடத்துல, ஒரு காங்கிரீட் ரோடு ஒரு ரூஃப் போறோம்ல, அந்த இடத்துல தான் பண்றதுதான் லெவலிங். ஓகேவா? லெவலிங் எழுதிக்கோ. லெவலிங் டு டிட்டர்மைன் தி ரிலேட்டிவ் ஹைட் ஆஃப் தி டிஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட். டு determine the relative height of different object on அல்லது below the surface of the earth. Surface of the earth.
இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க? டு டிட்டர்மைன் தி அண்டுலேஷன் ஆஃப் ஏரியால கிரவுண்ட்ல. அண்டுலேஷன் என்னப்பா இது முடிய போதா? அண்டுலேஷன் ஆஃப் தி கிரவுண்ட். அண்டுலேஷன் கிரவுண்ட்ல தான் நம்மளுக்கு லெவலிங் பண்ண முடியும். இது ரிலேட் ஹைட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆன் பிலோ, மேல இருக்கலாம் இல்ல கீழே சர்ஃபேஸ் எடுத்து பொறுத்து. எண்ட் ஆக போகுது மேம். அதான் 10 மினிட்ஸ் இருக்குது மேம். ஓகே. அண்டுலேஷன் ஆஃப் தி கிரவுண்ட் லெவலா இருக்காது கிரவுண்ட். ஆமா, மேடு பள்ளமா இருக்குதுல்ல, அந்த இடத்துல தான் நம்ம லெவலிங் பண்ண முடியும். லெவலா இருந்தா இதுக்கு என்ன பண்றோம் லெவலிங்? அண்டுலேஷன் மேடு பள்ள இடத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஃபைல் ஒரு இடத்துல டேம் கட்டுறாங்க, அந்த இடத்துலயும் லெவல் பண்ணணும். ஒரு ரோடு போடுறாங்க, அங்கேயும் பண்ணணும். காண்டூர் பண்றோம்ல, அந்த இடத்துலயும் பண்ணணும். ஓகே, ரூஃபே போடுறோம், லெவல் பண்ணணும். டம்பிள் லெவல் யூஸ் பண்ணி, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி, அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா லெவல் வரும். ஓகே, அது கீழே எலிவேஷன் பாயிண்ட்லயும் நம்ம லெவல் பண்ணலாம், டிஃபரன்ஸ் கிரவுண்ட் பாயிண்ட்லும் பண்ணலாம். டனலிங் எல்லாமே லெவல் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். அப்பதான் நம்மளுக்கு கரெக்டா லெவல் வரும், எல்லாம் அன்லேஷனா போயிடும். ஓகே, அதுதான் லெவலிங். ஓகேவா? அது எங்க யூஸ் பண்றாங்க? யூசஸ் ஆஃப் லெவலிங். அடுத்தது அதோட யூசஸ் எங்க யூஸ் பண்றாங்க லெவலிங்? முக்கியமா காண்டூர் மேப்ல யூஸ் பண்ணுவாங்க. டு ப்ரிப்பேர் a காண்டூர் மேப். இல்ல, காண்டூர் மேப்ல யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து altitude ஆஃப் டிஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏதோ 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். டு டிட்டர்மைன் தி altitude ஆஃப் டிஃபரண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். டிஃபரண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணி 2 பாயிண்ட் யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் எலிவேஷன் இந்த லெவலிங். இல்லைன்னா லாங் டில் செக்ஷன் சிஎஸ்எல்எஸ் சொல்லுவாங்களா, ரோட்ல கிராஸ் செக்ஷன் லாங் டில் செக்ஷன், அந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம். கட்டிங் ஃபில்லிங் பண்ணும்போது ரோட்ல முக்கியமானது லெவலிங் வந்து டு ப்ரிப்பேர் a longitudinal section and cross section of a project. longitudinal section cross section project workல யூஸ் ஆகும். லெவலிங்னா ஒரு வெர்டிகல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதா, அதான் லெவலிங். உனக்கு புரியுறதுக்காக அப்படி சொல்றேன். லெவலிங்னா உனக்கு புரியுறதுக்காக, லெவலிங்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ். உனக்கு புரியுதா எழுதிக்கோ. லெவலிங்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஒன்லி. ஹைட்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தானே, வெர்டிகல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதா லெவலிங். ஓகேவா? அதெல்லாம் வந்து லெவலிங்ல நிறைய இருக்குது. லெவலிங் லைன்னா என்ன, ஹாரிசான்டல் லைன்னா என்ன, லெவல் சர்ஃபேஸ்னா என்ன, ஹாரிசான்டல் பிளேன்னா என்ன, வெர்டிகல் லைன்னா என்ன, வெர்டிகல் பிளேன்னா என்ன பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான டெர்ம்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல நம்மளுக்கு வந்து காண்டூர்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ், பிளேன் மேப்னா ஃபர்ஸ்டே சொன்னல, பிளேன் மேப்னா ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றது. ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொல்லிங்க, பக்கத்துல எழுதிய தேவைதான் மறந்துட்டுனா. ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ்னா பிளேன்ல மேப்ல கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி வெர்டிகல் டிஸ்டன்ஸ்னா காண்டூர்ல கண்டுபிடிப்பாங்க. முக்கியமான ஒரு சார் உங்க பக்கத்துல எழுதிக்க, அப்பதான் புரியும். ஓகேவா? அடுத்தது ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு டயராம் போறேன், டயராம் போட்டு அதுல எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அப்பதான் புரியும்.
0 ரேடியஸ் ஆர். எப்பவுமே இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸா இருக்கும். லெவலிங் எப்பவுமே கர்வ்டு சர்ஃபேஸ். கர்வ்டு சர்ஃபேஸ். சி டேஷ் வச்சுக்கோ, பி டேஷ் வச்சுக்கோ. இது வந்து எலிவேஷன், எல்லாமே இது எலிவேஷன். ஓகேவா? இது பாயிண்ட் மீன் சி லெவல், ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இங்க மீன் சி லெவல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் மீன் சி லெவல்னா என்ன, அடுத்து வந்து லெவல் சர்ஃபேஸ்னா என்ன, அர்ஜான் லைன் என்ன. இதுல இந்த டயராம் வந்து இன்னொரு இதான். இப்போ நம்ம இங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கிறோம். இதே மீன் சி லெவல். மீன் சி லெவல்னா இப்போ நம்ம டேம் இல்ல சி லெவலுக்கு இல்ல, அதான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த பாயிண்ட் ஏற்கனவே வச்சிருப்பாங்க எவ்வளவு ஹைட் இருக்குன்னு சொல்லி. அந்த ஹைட் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு லெவல் பண்ணு சொல்லி பார்க்கணும். அதானே. ஒரு பில்டிங்கும் கட்டுறோம், ரோடு இருக்குது பக்கத்துல, பில்டிங் இருக்குது, பைல் போடுறோம். அந்த ரோடு ஏற்கனவே மார்க் பிடிச்சிருப்பாங்க இத்தனை மீட்டருக்கு சொல்லி. அதுல இருந்து எவ்வளவு இறக்கி போடுவோம், அது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு லெவல் பண்ணுவோம். பாத்துக்கிறீங்களா? அதுதான் பென்ச் மார்க் சொல்லுவாங்க. பென்ச் மார்க்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட், பர்மனன்ட் பாயிண்ட். பிடபிள்யூ ஒர்க் எல்லாம் பர்மனன்ட் பாயிண்ட் பென்ச் மார்க். பிக்சர் பண்ணிருப்பாங்க, அது பென்ச் மார்க் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் எல்லாத்தையும் லெவல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே பண்ணிச்சிருப்பாங்க. அது அது லெவல், அந்த மார்க் பண்ணி வச்சுட்டு எல்லாமே லெவல் பண்ணி வருவாங்க. அதான் மீன் சி லெவல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுதுங்க மீன் சி லெவல்னா எல்லாம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் மீன் சி லெவல். மீன் சி லெவல். மீன் சி லெவல். மீன் சி லெவல்னா ஆவரேஜ் டெப்த் ஆஃப் சி. இப்போ டெப்த், இப்போ வந்து கடல் எவ்வளவு இருக்குது, அந்த ஆவரேஜ் ஒரு இடத்துல ஒரு இடம் மாறி இருக்கும் டெப்த். அது ஆவரேஜ் எடுத்து மெஷர் பண்றதா மீன் சி லெவல் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆவரேஜ் டெப்த் ஆஃப் சி at all stages of tide. At all stage of tide. Tideனா கலை, அலை வருது இல்ல, ஒரு இடத்துல மாறும் அலை. அந்த ஆவரேஜ் டெப்த் வச்சு மெஷர் பண்றதா மீன் சி லெவல். ஓகே, ஆவரேஜ் டெப்த் ஆஃப் தி சி அட் ஆல் ஸ்டேஜ் ஆஃப் டைடு. ஓகே, ஒரு இப்போ கடல் அதிகமா ஏரியா இருக்கும். ஓகே, ஒரு இடத்துல அலை அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். ஒரு இடத்துல அதிகமா இருக்கு, அது டெப்த் கம்மியா இருக்கும். ஆவரேஜா ஒரு இடத்துல 10 மீட்டர், 12 மீட்டர், 10 + 12 + 13 டிவைட் பை 4 ஆவரேஜ் போட்டா நம்மளுக்கு எவ்வளவு டெப்த் கம்மி, அதுதான் மீன் சி லெவல். ஓகேவா? டைட் ஸ்டேஜ் ஆஃப் டைடு. ஓகேவா? இது வந்து எது பொறுத்திருக்கும், ஹைட்ரோகிராஃபிக் சர்விங் பொறுத்திருக்கும். ஆமா, ஹைட்ரோகிராஃபிக் என்னன்னா டெப்த், வாட்டருடைய டெப்த் மெஷர் வந்து ஹைட்ரோகிராஃபிக் சர்விங். ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங் பொறுத்திருக்கும். ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயிங் பொறுத்திருக்கும். ஓகேவா? அது இப்போ மீன் சி லெவல் எத்தனை வருஷத்துக்கு முறை மெஷர் பண்ணுவாங்க? 19 இயர்ஸ். எழுதிக்கோ, இது கேட்பாங்க. 19 வருஷத்துக்கு ஒரு முறை மெஷர் பண்ணுவாங்க மீன் சி லெவல். 19 இயர்ஸ்ல மீன் சி லெவல். எது பொறுத்து? அதோடைய லெவல் சர்ஃபேஸ் பொறுத்து. எது பொறுத்து? லெவல் சர்ஃபேஸ் பொறுத்து மீன் சி லெவல் மெஷர் பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பொறுத்து. லெவல் சர்ஃபேஸும் அதோடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பொறுத்து. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பொறுத்து நம்மளுக்கு மீன் சி லெவல் மெஷர் பண்ணுவாங்க. லெவல் சர்ஃபேஸ் பொறுத்தும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பொறுத்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை? 19 இயர்ஸ் ஒரு முறை மீன் சி லெவல். எது பொறுத்து? ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. ஆவரேஜ் மீன் டெப்த் ஆஃப் சி லெவல். ஓகே, லெவலிங் ஸ்டாப். இதுல லெவலிங் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? அந்த லெவல் லெவலிங் ஸ்டாப் பாத்துக்கிறேன், லைப்ரரி பாத்துக்கிறேன். அவரோட ஹைட் எவ்வளவு? லெவலிங் ஸ்டாப் அது 3 மீட்டர் 4 மீட்டர்.